ஈவினிங் டீ அல்லது காஃபிக்கு இன்ஸ்டண்ட்டான ஒரு மசால் வடை ரெசிபி பருப்பு ஊற வைக்காமே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது செய்கிறதுக்கு ஏதாவது ஒரு கப்பை மெஷர்மெண்ட்டுக்கு எடுத்துக்கோங்க. நான் ஒரு டம்ளர் அளவு பொட்டுக்கடலை எடுத்துன்னு இருக்கேன். அதை ஒரு உலர்ந்த மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க. அதோடு கூட 1 டீஸ்பூன் அளவு சோம்பு, 2 மிளகாய் வத்தல், கூடவே இதுக்கு தேவையான உப்பு, இந்த 3ஐயும் ஆட் பண்ணி ரொம்ப கரகரப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பதத்துக்கு திரிச்சுக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு 1 இன்ச் அளவு இஞ்சியை துருவி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு துருவின கேரட், ஒரு கைப்பிடி அளவு உங்களுக்கு விருப்பமான கீரை இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கட் பண்ண கருவேப்பிலையும் பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லியும் ஆட் பண்ணி நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதெல்லாம் ஈவனாக மிக்ஸ் ஆனதும் கொஞ்சம் கொஞ்சமாக ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற தண்ணியை ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் இந்த மாவோடு சேர்த்து நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி இதுபோல் கட்டியான பதத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. அவ்வளோதான், வடை மாவு ரெடி ஆயிடுச்சு. அந்த மாவை இதுபோல் ரொம்ப தடிமனாக இல்லாமல் ரொம்ப லேசாகவும் இல்லாத பதத்துக்கு தட்டிட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஓரத்துலேருந்து ஆட் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்துடுங்க. அவ்வளோதான், ஈஸியான மசால் வடை ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.